இருந்தால் நீங்கள் ராஜான்னு சொல்கிறது தான் உண்மையே தவிர நீங்கள் வேறு யாராவது நீங்கள் உங்கள் அப்பா பேர் சொல்லி அவருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் மறுபடியும் பிறக்கலைன்னு அர்த்தம். சரியா? மறுபடி பிறந்த நம்ம ஆவி மனிதன் தேவனாலே நம்ம பிறந்தவர்கள். நம்ம சரீரத்துக்கு தான் நம்ம அப்பா ஆவட்டத்தில் அப்பா பேர் சொன்னால் மாம்சத்தில் அவருக்கு பிள்ளை, ஆவியின்படி நான் யாருக்கு பிள்ளை? தேவனுக்கு பிள்ளை. அப்போ இது தான் ஆவியின்படி உள்ளது தான் உண்மை, அதுதான் நிரந்தரமானது. இந்த மாம்ச பிறப்பு ஒரு 120 வருடம், மேக்சிமம் 120 வருடம் வாழலாம். நீங்கள் ஏதாவது வயசாயிட்டு அப்படின்லாம் நினைக்காங்க. 120 வயசு வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் 120 வயசு வரைக்கும் நம்ம வாழலாம். அதுக்கு மேலே வாழறது கேரண்டி இல்லை. நீங்கள் பிடிச்ச உங்கள் பலத்தில் வாழுங்க. சிலர் வாழ்ந்துருக்காங்க 126 வயசு எல்லாம் கூட வாழ்ந்துருக்காங்க. ஆனால் 120 வயசு வரைக்கும் தானே அடிச்சுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போகலாம். அப்போது அதுக்கு மேலே வாழ முடியாது. ஆனால் நித்திய காலமாக வாழ போகிறது நம்முடைய ஆவி மனிதன் தான் வாழ போகிறோம். அப்போ அந்த நித்தியமாக வாழ போகிற ஆவி மனிதன் தான் உண்மை மனிதன். புரியுதா உங்களுக்கு? நமக்கெல்லாம் நீங்கள் இயேசுவை விசுவாசித்து வந்துட்டீங்களா, உங்களுக்கு மரணமே கிடையாது. நீங்கள் இந்த சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதல் தான் அந்த 120 வயசில் வரும். அதை அப்படியே மறித்து நம்ம போய் அப்படியே இளைப்பாரி கொண்டு இருப்போம். திருப்பி தூக்கத்திலிருந்து எழும்புவது மாதிரி எழும்பி வந்துடும். அல்லேலூயா. அதுதான் இப்போ நம்ம சாம்சன் பாஸ்டர் இறந்து போயிட்டாரு, ஐயோ இது அவர் இருந்தால் இது நல்லா நடக்குமா அப்படி இப்படி நம்ம நினைப்போம். அவர் இறந்தெல்லாம் போகல, அவர் நித்திரையாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஒரு நாள் எழுப்பி வருவார். முதல்ல எழுப்பப்படுறது அவங்க தான். இயேசு வரும்போது முதல்ல எக்காலம் ஊதும் போது கர்த்தருக்குள் நித்திரையாக முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். புரியுதா? அதனால நம்ம நமக்கு மரணம் கிடையாது. ஆண்டவர் மரணம்னா என்னன்னா இது மரித்து தான் சொன்னார். மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும் சொன்னார். ஏன் சொன்னார் அப்படி? மரித்தவர்கள் ஆவியில மரித்து போய் இருக்கிறவங்க உண்மையாகவே மரித்தவர்கள். இப்ப உலக மனிதர்கள் மறுபடியும் பிறக்காதவர்கள். உங்க வீட்டுல யாராவது இருந்தால் தட்டி அவங்கள சொல்லுங்க, மறுபடி பரவாயில்ல, அவங்கள நம்ம நித்திய ராஜ்யத்தில் பார்க்க மாட்டோம். நம்ம நித்திய ஜீவன்ல வரவங்க நம்ம கூட ரசிக்கப்பட்டவங்க தான். உங்க மனைவியை விட்டுறாருங்க, உங்க பிள்ளைகளை விட்டுறாருங்க, அவங்க போட்டோம் அப்படின்னு விட்டுறாருங்க. அவங்க மரித்த நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு சரீரத்தில் மட்டும்தான் ஜீவன் இருக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமங்களாலும் இவங்க நம்ம நம்ம 3 பார்ட் ஆகும். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஆவி மனிதன் 3 வேறு 3 பைமார் இருந்தால் 3 கொண்டு நிறுத்தலாம். 3 மனிதர்களும் 3 பேர் சேர்ந்ததான் நம்ம ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், நம்ம சரீர மனிதன். அப்போது நம்மளை சொல்லணும்னா, உண்மையாகவே நம்ம சொல்லணும்னா, நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, நான் சரீரத்திலே வாசம் பண்ணுகிறேன். இப்போ இந்த பூமிக்கு கூடாரம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அழியாத நித்திய கூடாரம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடுல நம்ம குடியிருக்கிற வீடு நமக்கு சொந்தமில்லாத மாதிரி நம்ம இந்த சரீரமும் நமக்கு சொந்தமானது கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக தேவன் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார். அது இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கண்ணை சரியாக காணணும், காது சரியாக கேட்கணும், மூக்கு சரியாக முகரணும், நாக்கில் ருசி இருக்கணும், தொட்டு பார்த்தா தொடு உணர்வு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இந்த சரீரத்தை வச்சு சரீரம் இந்த உலகத்தோடு வாழ முடியும். உலகத்தில் வாழ்கிறவங்களுக்கு இந்த சரீரம் 5 புலன்களும் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய உலகத்துக்கு இந்த 5 புலன்களும் தேவையில்லை. இது ஃபீலிங் சொல்லுவாங்க, உணர்ச்சின்னு சொல்லுவாங்க. உணர்ச்சியில் அடிப்படையில் இந்த சரீரத்தில் இயங்கும். ஆனால் ஆவி மனிதன் என்கிறது நம்மளை உணர்வு ஏற்படணும். நம்ம இங்கே சபைக்குள்ளே உணர்ச்சியை எதிர்பார்க்குறாங்க.
உணர்ச்சி. இப்போ இங்கே வந்து அந்த அந்த பழைய காலத்து மாதிரியே அந்த மேகம் வந்து இறங்கணும், அப்படி வந்துடும், ஒரு ஃபீல் பண்ண ஒரு துடுதல் இருந்தது, ஒரு ஆண்டவர் வந்து அசைவான்றாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த 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 சொல்லணும் ஆவியானவர் அப்படி மூவ் பண்ண அப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க சரீரத்தில் அதை ஃபீல் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. சரீரத்தில் சில சமயத்தில் அது மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லலை, ஃபீல் பண்ணவும் சரீரமும் அதை ஃபீல் பண்ணலாம். தேவனுடைய பிரசன்ஸை வந்து ஃபீல் பண்ணக்கூடிய காரியம். ஆனால் அது எப்பவும் நடக்காது, சரியா? எப்பவும் நீங்கள் உங்களுக்கு உணர்வு இருக்கு. உணர்வு என்ன அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி சொல்கிறார். நீங்கள் 14ஆம் சங்கீதத்தை வாசிங்க. தேவனை தேடுகிற ஜனங்கள் உண்டான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தேவனை தேடிட்டே இருக்காங்க. ஆனா அவர் அங்க என்ன கேட்கிறார் பாருங்க. தேவனை தேடி வர்றவங்க வந்து நிறைய பேர் வந்துருவாங்க. இப்ப வந்து ஐயப்ப மலைக்கு போறாங்க, லட்சக்கணக்கில் போறாங்க. அவங்க வந்து அங்க அங்க அங்கெல்லாம் ஹியூமன் வச்சுட்டு அங்க அது பிரபாண்டமா அவங்க பாக்குறாங்க. பிரபாண்டம் அவங்க அங்க இது இருக்கு, அங்க பிரச்சனை இருக்கு அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. தேவனை தேடுகிற ஜனங்கள் எல்லாம் மக்காவில் போய் தேடுறாங்க, மெதுனாவில் போய் தேடுறாங்க, வேளாங்கண்ணியில் போய் தேடுறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அங்க மனிதர்களால உண்டாக்கி வச்ச பிரம்மாண்டங்களை பார்த்து விட்டு ஓ அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அவங்க வந்து அந்த உணர்ச்சி அடைகிறாங்க, பரவசம் அடைகிறாங்க. அது வந்து மாம்சத்துல நடக்கிறது. ஆனா ஆவியில் நடக்கிறது வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தேவன் வந்து இப்போ இந்த இடத்துல தேவன் இருக்காரா? தேவன் இங்க இருக்காரா? இருக்காரா பிரதர்? உங்க கண்ணுக்கு தெரியலாரா? இந்த மாம்ச கண்ணுக்கு தெரியல. தேவன் இருக்காரு, ஏசப்பா இங்க இருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அது கொஞ்சம் பயபக்தி, கொஞ்சம் நடுக்கம், ஒரு திகில் அப்படியெல்லாம் வந்துடல. அவர் வந்து உங்களோட வீட்டில் ஆண்டவர் சொல்றாரு 2 பேர். நீங்க இந்த கூட்டம் எல்லாம் சின்ன கூட்டம் நினைக்காதுங்க. இந்த சர்ச்சில் சின்ன கூட்டம், இந்த ஒரு கூட்டமா அப்படின்னு நினைக்காங்க. நம்ம 10 பேர் 12 பேர் இருக்கோம். ஆண்டவருக்கு இது 2 பேர் இருந்தா போதும். ஆண்டவர் வர்றதுக்கு எத்தனை வேணும்? 2 பேர் இருந்தா போதும். மனுஷன் வந்து வர்றதுக்கு வந்து அதனால நான் இங்க உங்களை எல்லாம் நேசித்து வர்றேன். எனக்கு 2 ஆத்துமா கிடைத்தாலும் சரி, ஒரு ஆத்துமாட்ட பேசினாலும் சரி, நான் ஒரு ஆத்துமாட்ட 2 ஹவர் பேசுவேன், 3 ஹவர் பேசுவேன். எனக்கு வந்து ஆத்துமாக்கள் தான். அவங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு 2 பேர் ஒரு மனமா இருந்தா அவங்க மத்தியில் நான் வர்றேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை வந்து பொய் நினைக்கிறீங்களா? பொய் நினைக்கிறா, உண்மை நினைக்கிறீங்களா? உண்மைதானே? உண்மை நினைச்சா நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இங்க மெய்யாகவே தேவன் இருக்கிறார். தேவன் வந்து இங்க வந்து 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடினாலும் அங்கே நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வருகிறார். என் நாமத்தை மகிமைப்படுத்தினா நான் அந்த என் பிரசாதப்படுத்த எந்த இடத்துல வந்து நான் மகிமைப்படுவேன்னு சொல்றாரு. அதனால நீங்க வந்து அவரை மகிமைப்படுத்துங்க, வாருங்க அப்படிலாம் நான் கூட இல்லை. ஆண்டவரே நீர் வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? நீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம், உங்களை நாங்கள் வெல்கம் பண்றோம் அப்படி சொல்லிட்டு வெல்கம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்திருக்கார், அவரை வெல்கம் பண்றோம், நீர் வந்து எங்களை மகிமைப்படுத்தி இருக்கீர் அப்படி அவர் சொல்ற வார்த்தையை நம்ம அப்படியே நம்ப ஆரம்பிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு?